ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த லால் சலாம் படத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு கட்சியும் அந்த கட்சியோட தலைவரையும் காட்டுறாங்க. அந்த கட்சி தலைவர் ஸ்டார்டிங்ல சொல்றாரு, இந்த ஊர்ல நம்மளால ஓட்டே வாங்க முடியல, இந்த ஊர்ல நம்ம கண்டிப்பா ஓட்டு வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்கள்ட்ட சொல்றாரு. சோ மத்தவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க, ஹிந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, இங்க முஸ்லீம் நமக்கு சுத்தமா ஓட்டே போட மாட்டாங்க, ஹிந்துக்களும் அவ்வளவா என்ன ஏதுங்கிற மாதிரி தான் ஓட்டு போறானுங்க. சோ இவங்க எப்படியாவது இவங்க ரெண்டு அடிச்சு பிரிய வச்சுட்டு கண்டிப்பா நம்ம இந்துக்கள் ஓட்டு மொத்தத்தையும் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊரையும் காட்டுறாங்க. அந்த ஊர் இருக்கிறதுலே ரொம்ப ஒற்றுமையாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கு. சரி, ஓகே, 2 கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறாங்க. அதுல ஒரு டீம் ரொம்ப ரொம்ப கேவலமா தோத்துட்டு போகுது. காரணம் நம்ம விஷ்ணு விஷால் தான். அவரை அடிச்சு துவச்சு எடுக்கிறாரு. முஸ்லீம் டீம்ல அவ்வளவா எதுவும் பிளேயர்ஸ் இல்ல. சோ இங்க இருந்து ரஜினியோட பையனுக்கு போன் பண்ணி அவரை இங்க வர சொல்றாங்க. அவர் என்னன்னா அந்த டீம் அடுத்த லெவல் கொண்டு போற அளவுக்கு அடிச்சு நோக்க விடுறாரு.